இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியலை மாநிலங்களை தயாரிக்கும் அதிகாரத்தை மீட்பதற்காக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தம் கீழ்கண்ட 3 அரசியலமைப்பு கூறுகளை திருத்தியது அப்படின்னு சொல்லிட்டு போன குரூப் 4ல் நமக்கு 2022 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. ஸோ இது எந்த தீமில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற கான்செப்ட் கீழே அந்த கொஸ்டினை அரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமெண்ட்மெண்ட் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஃபுல்லாமே இந்த ஒரே வீடியோவில் ஸ்கூல் புக் அண்ட் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற எல்லா அமெண்ட்மெண்ட்ஸுமே ஷார்ட்கட்டோட நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஒரு 15 மினிட்ஸ் இருக்க போது. கிளியராக ஃபோக்கஸாக கவனிங்க. இன்டைரக்டாவோ டைரக்டாவோ அமெண்ட்மெண்ட்ஸில் இருந்து நமக்கு நிறைய 3 or 4 கொஸ்டின்ஸ் கிட்ட ரெஃப்ளெக்ட் ஆகும் பாலிட்டியிலிருந்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை உங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அமெண்ட்மெண்ட்ஸ்னால் என்ன? நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற பேசிக் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணாமல் ஏதாவது ஆர்டிகல்ஸில் ஏதாவது வரையறை மாற்றணும் அப்படின்னா நம்ம ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி நம்ம இந்திய அரசியலமைப்பில் சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம் நம்மளுடைய தேவைகளுக்காக. ஸோ ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன ஆர்டிகல் யூஸ் பண்ணுறோம்? 368. ஓகேவா? எந்த பகுதி இந்த தலைப்பு வருது அப்படின்னு பார்த்தோன்னா பகுதி 20. ஓகேவா? அப்போ அரசியலமைப்பு திருத்தம் 20 வயசில் என்ன பண்ண முடியாது. 20 வயசில் நம்மளால் ஏதாவது ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா திருத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஷார்ட்கட்டில் வச்சுக்கணும். பகுதி 20 ஆர்டிகல் 368. ஸோ நமக்கு ஸ்கூல் புக்ஸ்லையா இருக்கட்டும் ஸ்டாண்டர்ட் புக்லையா இருக்கட்டும் நிறைய இது வேற 106 திருத்தங்கள் நம்மளுடைய அரசியலமைப்பில் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய திருத்தங்கள் இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இம்பார்ட்டண்ட்டானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ கவனிச்சாவே இன்டைரக்டாக டைரக்டாக எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே நீங்கள் கொஸ்டினை ஆன்சரை ஈஸியாக போட முடியும். அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ளேயும். இப்போ ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட். இந்த முதல் அமெண்ட்மெண்ட் எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா 1951லேருந்து 1951 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது யார் அப்படின்னா நேருவால் கொண்டு வரப்பட்டது இந்த திருத்தம். ஓகேவா? இதில் என்ன பண்ணியிருக்காங்க மேஜராக அப்படின்னா 9வது அட்டவணை, அதாவது நமக்கு அரசியலமைப்பு சட்டம் 1900 ஏற்றுக்கொள்ளும் போது 8 அட்டவணைகள் தான் இருந்தது இல்லையா? ஸோ 9வது அட்டவணையை சேர்த்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ அது எதுக்கு அப்படின்னா ஜமீன்தாரி வழி ஒழிப்பு, நில சீர்திருத்தங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்புகளின் முன்னேற்றத்திற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய மாநிலத்திற்கு அதிகாரம் வழங்குவதாகும். இது செகண்ட் பாயிண்ட். ஸோ இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் வைஸில் கேட்பாங்க. ஓகேவா? முதல் அட்டவணை முதல் திருத்தம் பற்றி சொல்லும்போது கேட்பாங்க. ஸோ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டே நம்மளுடைய சமூக பின்தங்கிய வகுப்புகளை ஃபுல்லாக அடையாளம் கண்டு அவங்களுக்காக சிறப்பு முன்னேற்ற ஏற்பாடுகள்லாம் கொடுக்கறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் கொடுக்கறதுக்காகவும் இந்த முதல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டிருக்கு. 2 தான். ஒன்று 9வது அட்டவணை சேர்ப்பு, இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கொஸ்டின் கேட்டால் எப்படியெல்லாம் கேட்கலாம்? முதல் சட்ட திருத்தம் எப்போது கொண்டு வரப்பட்டது? 1951. ஸோ அதில் ஸ்டேட்மெண்ட் வைஸில் இந்த 2 பாயிண்ட்ஸும் இடம்பெறலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும். ஸோ அதுக்கடுத்து 7வது அமெண்ட்மெண்ட். இந்த 7வது அமெண்ட்மெண்ட் எப்போ கொண்டு வந்திருக்கான்? முதல் 1951. அதுக்கடுத்து 6 1956 கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இதில் 2 பாயிண்ட்ஸ் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று 1956 நமக்கு என்ன விஷயம் ஞாபகம் வரும்? மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்றது நமக்கு ஞாபகம் வரணும். ஸோ மாநில மறுசீரமைப்பு அப்படின்றது அதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பகுதி ஏபிசிடி மாநிலங்கள் ஃபுல்லாக கேன்சல் பண்ணிவிட்டு சீரமைப்புக்காக இந்த திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வேறு என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஸோ 2 அல்லது அதற்கு இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவாக ஒரு நீதிமன்றம், 2 ஸ்டேட்க்கு ஒரு கோர்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி 2 அல்ல அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவாக ஒரு ஆளுநர். ஓகேவா? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டேட்ஸ்க்கு ஒரே கவர்னர். இந்த மாதிரி இந்த சட்ட திருத்தங்களை எதில் கொண்டு வந்திருக்காங்கன்னா 7வது அமெண்ட்மெண்ட் 1956 கொண்டு வந்திருக்காங்க. 2 பாயிண்ட்ஸ் தான். மாநில மறுசீரமைப்பு, 2 ஸ்டேட்ஸ்க்கு பொதுவாக ஒரு கோர்ட்டு, அதே மாதிரி 1 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரே ஆளுநர், பொதுவாக ஒரே ஆளுநர். இந்த 3 பாயிண்ட்ஸுமே நமக்கு 7th அமெண்ட்மெண்ட் 1956 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தது எது? ஃபஸ்ட்டு 7 1951 56 இந்த 2யுமே ஒரே கோ ஆர்டரில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்கடுத்து நம்மளுடைய
மாநிலங்களுக்காக சில சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதை ஃபுல்லாக கோர்வையாக நம்ம இப்படி படித்து வச்சுக்கணும். ஸோ மாநிலங்களுக்கான சட்ட திருத்தத்தில் நம்மளுக்கு கொஸ்டின் அரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பக்கத்தில் ஃபுல்லாக இந்த 5ஐயும் பக்கத்தில் எழுதி வச்சுட்டு நம்ம வந்து அப்படி கொஸ்டினை வந்து அப்ரோச் பண்ணி பழகணும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து யூனியன் டெரிட்டரிஸ்க்காக வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க 10. ஸோ வந்து அப்போ வந்து 1961 தாத்தா வயசு அப்படின்னா 61 வயசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து 1961 தாத்ரா நகர் வேலிக்கு இணைக்கிறதுக்காக இந்த 10வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கு. கோவா, டயூ டாமன், ஓகேவா, இந்த மூணுமே 12வது சட்ட திருத்தம் 1962 வந்து, ஓகேவா. இங்கே பாருங்கள் 12, இங்கே 62, இந்த மாதிரி கோர்வையாக வந்துச்சு அப்படின்னா கோவா மற்றும் டயூ டாமனை நம்மளோட இந்தியாவில் வந்து இணைச்சிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா 14வது அமெண்ட்மெண்ட். இந்த 14வது அமெண்ட்மெண்ட் அப்படின்றதும் ஸோ சேம் இயர்லே 14வது அமெண்ட்மெண்ட் புதுச்சேரி வந்து இணைச்சிருக்காங்க 14வது, ஓகேவா. 53வது அமெண்ட்மெண்ட் 1985 மிசோரம் மாநிலம் வந்து இணைச்சிருக்காங்க. 55 வந்து என்ன, 86 அருணாச்சல பிரதேசம், ஓகேவா. 55 அருணாவுக்கு 55, ஓகேவா. 86 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மூணுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 56வது அமெண்ட்மெண்ட் வந்து 1987 கோவா வந்து மாநிலமாக இணைச்சிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, கோவா வந்து மாநிலமாக இணைச்சிருக்காங்க. ஸோ 36வது அமெண்ட்மெண்ட் மூலமா 1975 சிக்கிம் மாநிலமாக இணைப்பு. ஸோ சிக்கிம் வந்து மாநிலமாக இணைப்பு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். இது ஃபுல்லாக ஸ்டேட்ஸ்க்கு வந்து கொண்டு வரப்பட்டது. இதில் வந்து நீங்கள் ரியல் லைஃப்பில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வச்சுட்டு ஸோ ஸ்டேட்ஸ்க்காக பாருங்கள். கரெக்டாக 10 தாத்தா வந்து 10 ரூபா அப்படின்றது 10 ரூபா கொடுப்பார் எப்பயுமே நமக்கு. ஸோ 61 வயசு ஆனால் வந்து நமக்கு வந்து தாத்தா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தாதர் நகர்வேலி அப்படின்னு. 12, 62 இந்த மாதிரி இதாக வருது கோவா, டயூ டாமன் அப்படின்றது. 14வது அப்படின்றது அதே சேமில் புதுச்சேரி வந்து இணைச்சிருக்காங்க. மிசோரம் அப்படின்னா ஸோ மிஸ்ஸு எப்பயுமே 5 மணிக்கு தான் விடுவாங்க நம்மளை. 5 மணிக்கு தான் மிஸ்ஸு வந்து விடுவாங்க மிசோரம், ஓகேவா. இதே மாதிரி இங்கேயும் 5 மணிக்கு அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆகும். 5 மணிலேருந்து 3 மணி வேறு மிஸ்ஸு கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி மிசோரம் மிஸ்ஸை கனெக்ட் பண்ணி ஸோ 5 மணி வேறு அப்போ ஆண்டில் வச்சா மிஸ்ஸு அப்படின்னா 5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அமெண்ட்மெண்ட்டில் கேட்டாங்க அப்படின்னா 5லேருந்து 3 மணி வேறு மிஸ்ஸு கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அருணா அப்படின்னா 55, 2 பேர், ஓகேவா. 55 வயசு அருணாவுக்கு. ஸோ 86, ஸோ 86 அப்படின்னு சொல்லி ரிலேட் பண்ணி பார்த்து வச்சுக்கணும். கோவா அப்படின்றது அதுவுமே 87, ஸோ 88, 7. சிக்கிம் அப்படின்றது 36வது அமெண்ட்மெண்ட் மூலயமா 1975 36 வயசில் தான் எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்தில் 5 விஷயத்துலையாவது நம்ம லாக் ஆயிடுவோம். 36 வயசில் 5 விஷயத்தில் ஃபேமிலி, கேரியர் அப்படின்னு 5 விஷயத்தில் லாக் ஆயிடுவோம். சிக்கிம் அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா. 56, 87 அப்படின்றது கோவா வந்து மாநிலமாக இணைச்சிருக்காங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மொழிக்காக 3 சட்ட திருத்தம் இந்தியாவில் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த மூணுமே ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். ஸோ மொழி அப்படின்னா 21வது அமெண்ட்மெண்ட் 1967 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 15வது மொழியாக சிந்து மொழி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சிந்து அக்கா அப்படி ஸ்போர்ட்ஸில் இருக்காங்கல்ல, சிந்து அக்காவுக்கு 21 வயசு ஆகுது, ஓகேவா. அவங்க 6 to 7 மணிக்கெல்லாம் வந்து டெய்லி வந்து ப்ராக்டிஸ்க்கு போயிடுவாங்க அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க 15 வயசுலேயே கப்பு வாங்கிட்டாங்க அப்படின்றத ஒரு கோர்வையாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 21 வயசு சிந்து அக்காவுக்கு ஆகுது, 15 வயசில் கப்பை வின் பண்ணிவிட்டு 6 to 7 மணிக்கெல்லாம் வந்து அவங்க கிரவுண்டுக்கு போயிடுவாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 71வது அமெண்ட்மெண்ட் 1992. ஸோ கொங்கணி, மணிப்பூரா, நேபாளி அப்படின்றது, ஓகேவா. ஸோ வந்து இங்கே பாருங்கள், கொங்கணி, மணிப்பூரி, அதுக்கடுத்து நேபாளி அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதில் ஏதாவது ஒன்று கூட மாற்றி கொடுத்துருவான். கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி இந்த 3 லாங்குவேஜுமே 71வது அமெண்ட்மெண்ட்டில் 1992 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 92வது அமெண்ட்மெண்ட்டில் 2003, ஓகேவா. 2003 போட்டோ, டோக்ரி, மைத்திலி, சாந்தலி. ஸோ போட்டோ, டோக்ரி, மைத்திலி, சாந்தலி இவங்க எல்லாத்துக்குமே வந்து வயசு வந்து 3 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. வயசு வந்து எத்தனை அப்படின்னா 3, 2003 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். போட்டோ, டோக்ரி, மைத்திலி, சாந்தலி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 3 அப்படின்னா 92, 72மே அதாவது 21, 71 லாஸ்ட்டில் வந்து இந்த மொழிக்காக அப்படின்னா 1 மட்டும்தான் வரும். ஸோ வந்து இன்னொன்று வந்து என்னது 2 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். நல்லா இந்த இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த லாங்குவேஜையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா நாடாளுமன்றம் சார்பில் என்னென்ன சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி படிக்கணும். ஸோ 24வது அமெண்ட்மெண்ட் 1971. ஸோ ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1971
இப்போது அரசியலமைப்பின் எந்த ஒரு பகுதியையும் திருத்தி நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை உறுதி. ஸோ அரசியலமைப்பின் எந்த ஒரு பகுதியை வேணால் நாடாளுமன்றம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தோட அதிகாரத்தை இது உறுதிப்படுத்தியிருக்கும். ஓகேவா? ஸோ அரசியலமைப்பு திருத்த சட்ட முன்வரைவுக்கு ஒப்புதல் கொடுப்பதை, ஸோ 2 பார்லிமெண்ட்லேயுமே ஒரு விஷயம் மாற்றணும் அப்படின்னு அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ வந்து குடியரசுத் தலைவர் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவங்க ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு கட்டாயமாக்கி இந்த சட்டத்திருத்தத்தில் கொண்டு வந்திருக்காங்க. 24வது சட்டத்திருத்தம் 1971. ஓகேவா? அதுக்கடுத்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச 42வது அமெண்ட்மெண்ட் 1976 மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஸ்வான்சிங் கமிட்டியோட பரிந்துரையின் பேரில் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. ஸோ இதில் என்னென்ன சேஞ்சஸ், பிரியாம்பல்ல எஸ்எஸ்ஐ ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதாவது சமதர்மம், மதசார்பற்ற ஒருமைப்பாடு, இந்த வேர்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடிப்படை கடமை வந்து 4A அப்படின்றது ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி கேட்பாங்க, எந்த ஆர்டிகல் வந்து 42வது அமெண்ட்மெண்ட் மூலியமாக சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 32A 43A இந்த அதுக்கடுத்து 48A இந்த 3 ஆர்டிக்கிளுமே இது இந்த வட்ட எக்ஸாமில் கேட்கலாம். பாருங்கள், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 32A 43A அண்ட் 48A இந்த 3 ஆர்டிக்கிளுமே இந்த சட்ட திருத்தம் மூலியமாக இன்சர்ட் பண்ணது. இந்த 32A அப்படின்னா சமநீதி, இலவச சட்ட நீதி அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. 43A அப்படின்னா தொழிற்சாலைகளின் நிர்வாகத்தில் தொழிலாளர்களோட பங்கேற்பு. 48A அப்படின்றது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வனவிலங்கு பாதுகாப்பு. ஓகேவா? 32A 43A அதுக்கடுத்து 48A. ஓகேவா? அதுக்கடுத்து 44வது அமெண்ட்மெண்ட் இந்த 44. ஓகேவா? 44வது அமெண்ட்மெண்ட் 1978. நாளையும் கூட்டினா 8 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 1978 கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது. ஓகேவா? இங்கே பாருங்கள், 4 2 கூட்டினா 6, 1976 இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஓகேவா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ 44வது அமெண்ட்மெண்ட் 1978 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் மெயினாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சொத்துரிமை வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமையாக இருந்தது. அதை சொத்துரிமை அடிப்படை உரிமையை நீக்கிட்டு அதை வந்து சட்ட உரிமையாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 31 அப்படின்றது நமக்கு சொத்துரிமையாக இருந்தது அடிப்படை உரிமையில். ஸோ அதை நீக்கிட்டு பகுதி 300A சட்ட உரிமையாக வந்து மாற்றிட்டாங்க. ஸோ அந்த என்ன ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா, அடிக்கடி கேட்குற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 44th அமெண்ட்மெண்ட் 1978. வேற என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நேஷனல் இப்போ நம்மளுக்கு வந்து எமர்ஜென்சி பீரியட் நடக்கும்போது ஆயுத கிளர்ச்சி அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக உள்நாட்டு அமைதி குலைவு அப்படின்ற சொற்கள்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகேவா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. 46வது அமெண்ட்மெண்ட் ஓகேவா 1983 வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. 46 இது வந்து இந்த வட்ட கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1983. ஸோ மாநிலங்களுக்கு இடையேயான விற்பனை வரி ஜிஎஸ்டி அந்த வரியை பற்றி நமக்கு வந்து போடக்கூடியது தான் இந்த 46வது அமெண்ட்மெண்ட் 1983 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் இப்போ பாருங்கள், நாடாளுமன்றம் சார்பில் 24, 42, 46, 44 இது வந்து ஒரே பொறுத்துக ரேஞ்சில் நமக்கு கேட்கலாம். கரெக்டாக வந்து ஆர்டரை நம்ம படித்து வச்சுக்கணும். ஸோ அதுக்கடுத்து 52. ஸோ 52, ஸோ 52, 91, 61 இது 3மே எலெக்ஷன் சார்ந்தது. இது 3யுமே தேர்தல் சார்ந்து நம்ம படித்து வச்சுக்கணும். இப்போ 52வது அமெண்ட்மெண்ட் வந்து இப்போ 52 அப்படின்னா ஸோ 5ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது 5ல் தான் 1985 முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 52வது அமெண்ட்மெண்ட் 1985, 84, 83 அப்படின்னு நமக்கு டவுட்டாக இருக்கும். ஓகே, ஒரே ஆண்டு கொடுக்கும்போது. ஸோ 5 அப்படின்னா நமக்கு 5ல் தான் முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கட்சித்தாவல், அந்த கட்சித்தாவல் அதை பற்றியது. இது வந்து என்ன அப்படின்னா 10வது அட்டவணை இன்சர்ட் பண்ணியிருக்கோம். முதல் சட்டத்திருத்தம் 9வது அட்டவணை பண்ணியிருக்கோம். இது வந்து என்ன அப்படின்னா 52 சட்டத்திருத்தம் 10வது அட்டவணை கட்சித்தாவலை இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதுக்கடுத்து 91வது அமெண்ட்மெண்ட் 2003 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கட்சித்தாவல் சட்டத்தில் ஒரு சிறு திருத்தம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது கட்சி பிளவுறும் சூழலில் இருந்தால் இந்த கட்சித்தாவலோட சட்டங்கள் வந்து பொருந்தாது. இப்போ வந்து ஒரு கட்சியை உழையிற மாதிரி இருக்கும்போது அப்போ ஒரு உறுப்பினர் வந்து கட்சியை விட்டு தாவுறது வந்து என்னது அப்படின்னா பொருந்தாது அப்படின்னு சொல்லி 2003 ஒரு சின்ன திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கட்சித்தாவல் பட்டி 52, 91, 1985, 2003 இது ரெண்டையும் கோரிலேட்டாக படித்து வச்சுக்கணும். ஸோ இது ரெண்டே கோரிலேட்டட். 61வது அமெண்ட்மெண்ட் 1989 கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, 21 18 குறைப்பு, ஓட்டிங் ஏஜை வந்து 18 குறைச்சிருக்காங்க. ஸோ என்னது அப்படின்னா 8, 18 குறைச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 6 1 கூட்டினா நம்ம அதாவது என்ன அப்படின்னா 61வது அப்படின்னா 9 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 61வது அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 6 திருப்பி போட்டால் 9ல் முடியும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வந்துடும்.
61வது அமெண்ட்மெண்ட் 1989 21லிருந்து 18 குறைப்பு. 69வது அமெண்ட்மெண்ட். ஸோ நான் எப்போல்லாம் நம்ம 61ல் மிஸ்டேக் விடுவோம் இல்லைன்னா 69ல் மிஸ்டேக் விடுவோம், நமக்கு கோரிலேட்டாக தானே ஆப்ஷன்ஸ் செட் பண்ணுவாங்க. 69வது அமெண்ட்மெண்ட் 1991. அதே மாதிரி என்ன அப்படின்னா டெல்லி தேசிய தலைநகராக மாற்றிருப்பாங்க. இது ரெண்டையும் நம்ம சேமாக படித்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து உள்ளாட்சி நிர்வாகம் சார்ந்து என்னென்ன சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 73வது சட்ட திருத்தம் 1992ல் கொண்டு வந்திருக்காங்க. இது பகுதி 9 நீ ஆட் பண்ணாங்க. ஓகேவா, பகுதி 9 ஆட் பண்ணாங்க. 29 அதில் பொருண்மைகள் வந்து இருக்கு அதில். ஓகேவா, எந்த 11வது அட்டவணையை ஜாயின் பண்ணாங்க, எந்தெந்த அட்டவணை எந்தெந்த சட்ட திருத்தத்தில் ஜாயின் பண்ணப்பட்டதுன்னு அப்படி கோரிலேட்டாகவும் நம்ம போர்த்துகளை படித்து வச்சுக்கணும். 9வது முதல் சட்ட திருத்தம், 10வது வந்து 52வது சட்ட திருத்தம், 11வது அட்டவணை 73வது சட்ட திருத்தம், 12வது அட்டவணை 74வது சட்ட திருத்தம். இந்த மாதிரி கூட பொறுத்துக்களை நம்மளுக்கு கேள்வி கேட்கலாம். ஸோ 74வது சட்ட திருத்தம் 1992 நகர்ப்புற உள்ளாட்சி 9 பகுதி 9A அந்த 18 பொருண்மைகள் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 12வது அட்டவணை சேர்ப்பு, இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். 9A 18 பொருண்மைகள், 12வது அட்டவணை சேர்ப்பு. ஸோ 76வது அமெண்ட்மெண்ட் 1994 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 76 அமெண்ட்மெண்ட் 1994 தமிழ்நாடு ஒதுக்கீடு சட்டத்தை நீதிபதி மறுசீரணையிலிருந்து பாதுகாக்கும் 9வது அட்டவணையில் சேர்ப்பு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கூட இந்த வட்டம் நமக்கு கேட்கலாம். ஸோ ஓகேவா, இப்போ நமக்கு வந்து ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ வந்து இதை நீதிபதி பரிசீலனை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை 9வது அட்டவணையில் சேர்க்கறதுக்கு இந்த சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, 76வது சட்ட திருத்தம் இது தமிழ்நாடோடு சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு 76வது அமெண்ட்மெண்ட் 1994 இந்த அமெண்ட்மெண்ட் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து கல்விக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 86வது இது 8ல் 6 போச்சுன்னா எவ்வளோ அப்படின்னா 2 அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ 2 அப்படின்றது 2002 86 அப்படின்னா 2. ஸோ ஆரம்ப கல்வியை அடிப்படையை உரிமையாக்கியது வந்து எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 86வது அமெண்ட்மெண்ட் 2002. ஓகேவா, ஸோ எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா 21A. ஓகேவா, எந்த 21A தான் அடிப்படை உரிமையாக ஆரம்ப கல்வியை மாற்றுச்சு. ஓகேவா, அதே மாதிரி கட்டாய கல்வி 6 to 14 வயசில் கட்டாய கல்வி, அந்த கட்டாய கல்வியை வந்து அடிப்படை உரிமையாக மாற்றினாங்க. அதே மாதிரி 51A கீழே அடிப்படை கடமையாகவும் இந்த ஆரம்ப கல்வியை வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஆர்டிகல் 21Aல அடிப்படை உரிமையாகவும் 51Aல அடிப்படை கடமையாகவும் இந்த ஆரம்ப கல்வி சேர்க்கப்பட்டிருக்கு. எந்த சட்ட திருத்தத்தில் 86வது சட்ட திருத்தம் 2002. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், இந்த வட்டம் கேட்கலாம். ஸோ 91வது அமெண்ட்மெண்ட் 2003 கொண்டு வந்திருக்காங்க. 91வது அமெண்ட்மெண்ட் 2003 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்போம் நம்ம. பாருங்கள், இங்கே பாருங்கள், 91வது அமெண்ட்மெண்ட் 2003. ஸோ அதே தான் இங்கே கட்சி தாவல் அந்த சார்ந்தது தான். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மக்களவையில் மொத்த அமைச்சர்களோட மொத்த வலிமை வந்து எவ்வளோ இருக்கணும், லோக்சபாவில் 15% விட அதிகமாக வந்து இருக்கக்கூடாது, பிரதமர் உட்பட. அதே மாதிரி நம்ம சட்டமன்றத்தில் முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள் எண்ணிக்கை 15% விட அதிகமாக இருக்கக்கூடாது. அதாவது இது மூலமா சேர்க்கப்பட்ட என்ன ஆர்டிகல் 75(1)A அப்படி வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகே, இங்க பாருங்க, ஒரு மாநிலத்தின் அமைச்சர்களின் எண்ணிக்கை முதலமைச்சர் உட்பட 12க்கும் குறைவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 161(1)A. இந்த 161(1)Aவும் 75(1)Aவும் ரொம்ப முக்கியம். இதை வந்து நல்லா பார்த்து வந்து எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா, அதுக்கடுத்து 97வது அமெண்ட்மெண்ட். ஸோ வந்து 90ல் வந்து பார்த்தோன்னா 91 97 அப்படின்றது 2 அமெண்ட்மெண்ட் வந்து வந்திருக்கும். ஓகேவா, அதுக்கடுத்து மொழிக்காக ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க 92 அப்படின்றது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது மூணுமே நமக்கு 90ல் வரக்கூடிய ஆர்டிக்கல். ஓகேவா, அமெண்ட்மெண்ட்டில் வந்து வரும். ஸோ 97வது அமெண்ட்மெண்ட் 2011 கொண்டு வரப்பட்டிருக்கு. இது வந்து என்ன அப்படின்னா ஸோ 11 இப்போ வந்து 2011 ஒன்னையும் கூட்டுறது அப்போ கூட்டுறவு சம்பந்தமானது அப்படின்னு வச்சுக்கணும். ஆர்டிக்கல் 19 கீழ் கூட்டுறவு சங்கங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்றது. ஸோ ஆர்டிக்கல் 19 கீழ் கூட்டுறவு சங்கங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. டிபிடிபிஎஸ்பியில் 43B கீழ் கூட்டுறவு சங்கங்கள்
சங்கங்களோட மேம்பாட்டுக்காக புதிய மாநில கொள்கையின் வழிகாட்டு டிபிடிபிஎஸ்ல ஆர்டிகல் 43B வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி பகுதியில் 9B அப்படின்றது சேர்த்துருக்காங்க. இந்த 3 சேஞ்சஸுமே எந்த சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்திருக்காங்கன்னா 43B 9B அதே மாதிரி ஆர்டிகல் 19 கீழே கூட்டுறவு சங்கங்களுக்கு பாதுகாப்பு, இது 3மே இந்த சட்ட திருத்தம் மூலயமா கொண்டு வந்திருக்காங்க. இப்படி ஜாயின் பண்ணி ஒரே கொஸ்டின்லேயே நிறையா கொஸ்டினை நம்ம கேட்டு நம்ம படித்தோம் அப்படின்னா தான் நம்மளால் ஈஸியாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சரி, ஓகேவா? இந்த மாதிரி வந்து உள்ளாட்சி சம்மந்தமாக என்ன, நாடாளுமன்றம் சம்மந்தமாக என்ன, கல்விக்காக என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணி படித்தோம் அப்படின்னா மறக்கவே மறக்காது. ஸோ ரீசெண்டாக என்னென்ன அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க, கடைசியாக கொண்டு வந்த சட்ட திருத்தம் என்ன அப்படின்றதெல்லாம் இப்போ பார்க்கலாம். ஓகேவா? 100வது அமெண்ட்மெண்ட் வந்து 2015 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 100வது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 10, 20 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியா பங்களாதேஷ் அப்படின்றவங்களுக்கு நில எல்லை ஒப்பந்தம் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? 101வது அமெண்ட்மெண்ட் 2014. இப்போ இந்த ஒவ்வொரு பொருளுக்குமே ஜிஎஸ்டி பற்றி 101வது அமெண்ட்மெண்ட் 2016 கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரியா? 102வது அமெண்ட்மெண்ட் வந்து 2018 கொண்டு வந்திருக்காங்க. பின்தங்கிய வகுப்புகளின் தேசிய ஆணையத்திற்கு அரசமைப்பு அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்மளோட பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு ஃபுல்லாக தனித்தனியாக தேசிய ஆணையம் அமைக்கணும் அப்படின்றது சட்டத்திருத்தம் எதில் கொண்டு வந்திருக்காங்கன்னா 102வது அமெண்ட்மெண்ட் 2018. 103வது அமெண்ட்மெண்ட் 2019 பொருளாதார ரீதியில் பலவீனமான பிரிவினருக்கு 10% உள் ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்றத வந்து 103, அதாவது 103 EWS அப்படின்ற வேர்டு 3 வேர்டு அப்போ 103 2019 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? 10% இடஒதுக்கீடு, அதனால 1 கூட்டினா 10. 2019 10% இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்காங்கன்னா 2019 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 18னா 18 வயசு பின்தங்கிய வகுப்பினருக்கு தேசிய ஆணையம் அமைக்கணும், அப்படி 2 தேசிய ஆணையம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 102 1 அப்படின்னா ஜிஎஸ்டி வரி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். 104வது அப்படின்னா SC/ST, இந்த 4 வேர்ட்ஸ் இருக்கா, 4 லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதனால 104 2020 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ 224 அப்படின்னு அந்த 4ன்ற வேர்டு இங்கே வரும். அப்போ SC/STக்கு இடஒதுக்கீடு 10 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எதில்? நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும். ஆங்கிலோ இண்டியன்ஸ்க்கு இருந்த அந்த இதை வந்து இந்தியாவில் இனிமேல் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி விலக்கு கொடுத்துட்டாங்க. இது வந்து இந்த சட்ட திருத்தம் 104 2020 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியம், SC/STக்கு இடஒதுக்கீடு 10 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 105வது சட்ட திருத்தம் என்ன அப்படின்னா 2021 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? OBCயை நம்ம வந்து பின்தங்கிய வகுப்பினை அடையாளம் காண்றதுக்கு மாநில அரசாங்க ஸ்டேட்க்கு வந்து அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த சட்ட திருத்தத்தில் 105 2021. ஓகேவா? அதே 106வது அமெண்ட்மெண்ட்டும் அதே மாதிரி 130வது அமெண்ட்மெண்ட்டும் இந்த வட்டம் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 16th அமெண்ட்மெண்ட் 2023 கொண்டு வந்ததில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக என்ன அப்படின்னா பெண்களுக்கு 1/3 சீட்ஸ் வந்து லோக்சபாவில் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஆர்டிக்கல் 330A வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேட் சட்டமன்றத்தில் வந்து 332A வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. டெல்லி 239A. ஓகேவா? ஸோ உமன்ஸ்க்கு வந்து எந்த 1/3 சீட்ஸை வந்து லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளி அண்ட் டெல்லியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 15, அதாவது 15 வருஷத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 15 வருஷம் அப்படின்றது எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா 334A. ஓகேவா? இதில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா 106வது அமெண்ட்மெண்ட் மூலயமா இணைக்கப்பட்ட சரத்துகள் எதுன்னு கேட்டாங்கன்னா 330A, 332, 334. 330A எதை குறிக்குது அப்படின்னா லோக்சபா, 332னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ், 334னா டெல்லி. ஓகேவா? ப்ளஸ் வந்து எத்தனை காலங்களுக்கு நீடித்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா 15 வருஷத்துக்கு. 239Aனா டெல்லி, 334A அப்படின்னா எத்தனை வருஷம் 15 வருஷத்துக்கு நீடிச்சிருக்கு அப்படின்றத வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? லாஸ்ட் ஒன் வந்து 130 அமெண்ட்மெண்ட்டு. இது எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா 2025 ஆகஸ்ட் 20 அமித்ஷா அவர்களால் கொண்டு வரப்பட்டது. என்னென்ன ஆர்டிக்கலை இன்சர்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டிக்கல் 75, 164 அண்டு 239A 3லையுமே மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா PMO, CMO, சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை அமைச்சர்களோ யாராக இருந்தாலும் சரி, ஸோ அரெஸ்ட் பண்ணி ஒரு கேஸில் வந்து 5 இயர்ஸ் தண்டனை வாங்கிட்டு 30 நாள் தொடர்ந்து சிறையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த பதவியை விட்டு நீக்கப்படணும் அப்படின்ற சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ என்னென்ன ஆர்டிக்கல், எத்தனாவது அமெண்ட்மெண்ட், 130வது அமெண்ட்மெண்ட், எந்த வருஷம், எந்த தேதி, யார் அவர்களால் கொண்டு வரப்பட்டது, என்னென்ன ஆர்டிக்கல் இன்சர்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை பல ஆங்கிளில் வந்து நம்ம ரிலேட் பண்ணி படித்தா மட்டும்தான் வரக்கூடிய காம்படிட்டிவ் ஃபீல்டில்
செகண்டில் நம்மளால் வந்து போஸ்டிங்கை வந்து எடுக்க முடியும். ஒரே வீடியோவில் நம்ம அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கண்டென்ட்டை ஃபில்டர் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்கள் டிஎன்பிசி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே சேனல்ஸை பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தயவுசெய்து சேனல் பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தயவுசெய்து லைக் போடுங்க. அப்போ தான் வீடியோ இன்னும் புஷ் ஆக ஆரம்பிக்கும். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அண்ட் டிபிஎஸ்பி பாலிசி ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து வீடியோஸில் வரும். சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்ஸ் கொடுங்க. Thanks for watching.